வணக்கம் நேர்களே. அதாவது சிஜேபி நாடு தழுவிய ஒரு போராட்டத்துக்கு அதனுடைய நிறுவனர் அபிஜித்துக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் மாவட்ட தலைநகரங்களில் ஆங்காங்கே இருக்கும் மாணவ அமைப்பினர் மற்ற மாணவ அமைப்பினரை ஒருங்கிணைத்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தும்படி இந்தியா முழுதும் உள்ள மாணவர் அமைப்புக்கு அழைப்பு விடுத்துள்ளார். ஆம், இந்த போராட்டத்தை முறியடிக்க பிஜேபி சில வன்முறை சம்பவங்களை செய்ய இருப்பதாக அபிஜித் கூறியுள்ளார். அதாவது டெல்லியில் கல் மண் நிரம்பின லாரிகள் அங்கெங்கே நிறுத்தி வைக்கிறாங்க. பாரதிய ஜனதா குண்டர்கள் அங்கெங்கே வருகிறார்கள். அவர்கள் வேண்டுமென்றே இந்த அமைதி போராட்டம் நடத்திய இளைஞர்கள் மேல் அடிதடியில் இறங்குகிறார்கள். பதிலுக்கு அவர்கள் அடித்தார்கள் என்றால் வன்முறையாளர்கள் என்று சொல்லி எங்கள் மேல் முத்திரை குத்தி மாணவர்களை கைது செய்ய திட்டமிட்டிருப்பதாக தகவல் வந்துள்ளது. இந்த பிரச்சனைகளை எல்லாம் நாங்கள் உடனே பார்த்து இதை அங்கே இருக்கும் மக்கள் அனைவரும் எதிர்ப்பு குரல் கொடுத்து அந்த மாதிரி வர்ற லாரிங்க எல்லாத்தையும் நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். அதுபோல் எங்கள் போராட்டத்துக்கு பெருகி வரும் ஆதரவை கண்டு பிஜேபி கவர்மெண்ட் அதாவது இந்த தர்மேந்திர பிரதானை பதவி நீக்கம் செய்யவில்லை என்றால் நாங்கள் அடுத்ததாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மோடிஜி அவர்களை நாங்கள் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைப்போம். ஆம், மோடிஜி அவர்களே, உங்களுக்கு பிள்ளைகள் பற்றி தெரியாது. காரணம், நீங்கள் கல்யாணமாகி குடும்பஸ்தராக இருந்தால் பிள்ளைகள் எப்படி அடம் பிடிப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் தெரியவில்லை. அதனால தான் நீங்கள் பிரதமர் பதவியில் நீடித்து இருந்தும் இந்த பிரச்சனையை உங்களால் கையாள முடியவில்லை. 20ஆம் தேதி அன்று மெட்ரோ ஸ்டேஷன்கள் நிரம்பி வழியும் கூட்டத்தை பாருங்கள். எவ்வளோ கூட்டம்! அனைத்து மெட்ரோ ஸ்டேஷன் அனைத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்டார்கள். அதேபோல் ஹரியானா, பஞ்சாப் பார்டர் எல்லாத்தையும் மூடிவிட்டார்கள். ஆனால் மீண்டும் அதே மாதிரி ஒரு நிலை வரும். ஆம் நேயர்களே, இப்பொழுது கரப்பாம்பூச்சி மீண்டும் ஜந்தர் மந்தரில் அவர்கள் கோடி போராட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். மீண்டும் அவர்கள் பேரணியாகவோ அல்லது வேறு விதமாகவோ போராட்டத்தை அறிவித்தால் நாடு முழுக்க இப்பொழுது பரவி உள்ள போராட்டம் மீண்டும் ஜந்தர் மந்தரை நோக்கி ஒருங்கிணைக்கும் பொழுது அது மிகப்பெரிய போராட்டமாக அமையும்.